கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நமது சியோன் சபையின் சகோதரர்கள் சென்ற வட மாநில மிஷனரி ஊழியத்தின் சில காரியங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறோம். ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் இந்த காணொளியை கவனித்து பார்ப்பீர்களானால் இந்திய தேசத்தின் தேவையையும் ரட்சிக்கப்படாத ஜனங்களின் அவல நிலையையும் நீங்கள் உண்மையாக புரிந்து கொண்டு தேவனுக்கென்று செயல்பட ஏதுவாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். காணொளியை கவனியுங்கள். பிரியமானவர்களே, நமது நாட்டில் மிகவும் பின்தங்கிய மாநிலமாக கருதப்படுவதுதான் இந்த ஜார்க்கண்ட் மாநிலம். முற்றிலும் அரசு பேருந்துகளே இயக்கப்படாத ஒரே மாநிலம் இதுதான். 24 மாவட்டங்களை உள்ளடக்கிய இம்மாநிலத்தில் 4 கோடி மக்கள் தொகை கொண்ட சுமார் 32,000க்கும் அதிகமான கிராமங்களை கொண்டது. மேலும் இம்மாநிலத்தை பற்றி சொல்வோமானால் கனிம வளங்கள் அதிகமாக கொண்ட மாநிலமாக இருந்தாலும் படிப்பறிவில்லாத காரணத்தினாலும் விபச்சாரமும் வேசித்தனமும் போதைப் பொருட்களும் அதிகமாக பயன்படுத்துவதாலும் இந்த மாநிலம் இன்னும் பின்தங்கிய மாநிலமாகவே கருதப்படுகிறது. ஆண்கள், பெண்கள், சிறியவர், பெரியவர் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருமே போதைப் பொருட்களை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் அதிகமாக விபச்சாரமும் இந்த மாநிலத்திலே தலைவிரித்தாடுகிறது. வருடந்தோறும் ஆயிரக்கணக்கான பெண் பிள்ளைகள் விபச்சாரத்திற்காகவும் வீட்டு வேலைகளுக்காகவும் மற்ற கொத்தடிமைகளாகவும் பிற மாநிலங்களுக்காக விற்கப்படுகிறார்கள். மேலும் இன்னும் இந்த மாநிலத்தின் அவல நிலையை சுட்டி காண்பிக்க வேண்டுமெனில் இன்னும் இம்மாநிலத்தில் உள்ள 3 மாவட்டங்களில் நரபலி கொடுக்கும் நிலைமை இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அவல நிலை கொண்ட மாநிலத்தை தான் நம்முடைய மிஷனரி பயணம் தொடர்கிறது. பீகார் மாநிலத்திலிருந்து பிரிந்த ஆதிவாசிகளுக்கென்று உருவாக்கப்பட்ட தனி மாநிலம்தான் இந்த ஜார்க்கண்ட். இதில் வேறுபட்ட கலாச்சாரங்களையும் வேறுபட்ட பல்வேறு பழக்க வழக்கங்களையும் உடைய 33 வகையான ஆதிவாசி பிரிவுகள் வசிக்கின்றனர். இந்த ஆதிவாசிகள் சர்னாய் என்ற மதத்தை சார்ந்தவர்கள். இந்த சர்னா மதத்தை உடையவர்கள் இயற்கையை தெய்வமாக வணங்குகிறவர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள ஒவ்வொருவரும் தங்களுடைய வீடுகளில் ஒரு கொடியை ஏற்றி வைத்துள்ளனர். சுமார் 68% இந்துக்களும் சுமார் 15% இஸ்லாமியர்களும் வசிக்கிற இந்த மாநிலத்தில்தான் நமது சபையை சார்ந்த சகோதரி பின்னி கிருபாகரன், அவரது கணவர் சகோதரர் கிருபாகரன் அவர்கள் குடும்பமாக இம்மாநிலத்தில் ராம்காட் மாவட்டத்தில் பாலு என்ற பகுதியை தலைமையிடமாக கொண்டு 2011ஆம் ஆண்டு BFM என்று சுருக்கமாக அழைக்கப்படும் பிளஸட் ஃபெய்த் மிஷன் என்கிற ஸ்தாபனத்தை உருவாக்கி தற்போது 10 மாவட்டங்களிலே சுமார் 22 பணித்தலங்களை உருவாக்கி மிஷனரி ஊழியத்தை செய்து வருகிறார்கள். ராஞ்சி, ராம்காட், ஹசாரிபா, பொக்காரோ, சத்ரா, தும்கா, கோட்டா, லோகர்தகா, சிம்டேகா, கட்வா போன்ற மாவட்டங்களில் இவருடைய பணித்தலங்களை விரிவாக்கியிருக்கிறார்கள். இவர்களுடைய ஊழியத்தின் வாயிலாக புதிதாக சபைகளை உருவாக்குதல், மருத்துவ ஊழியம், சிறுவர் காப்பகங்களை உருவாக்குவது, வாலிபர் ஊழியம், பெண்கள் ஊழியம், போதகர்களை உருவாக்குவது, சிறைச்சாலை ஊழியம், படக்காட்சி ஊழியம் போன்றவற்றை முன்னெடுத்து செய்து வருகிறார்கள். இவர்கள் இந்த மாநிலத்தின் 24 மாவட்டங்களில் ஒரு ஆலயம் கூட இல்லாத கிராமங்களில் சபைகளை ஏற்படுத்துவதே இவர்களின் தலையாய தரிசனமாயிருக்கிறது. இவர்கள் சந்தாலி மக்கள் மத்தியில் மட்டுமின்றி உராவ், முண்டாரி, கோர்ட்டா போன்ற மொழிகள் பேசப்படும் மக்கள் மத்தியிலும் ஊழியம் செய்து வருகிறார்கள். இவர்களுடைய பணித்தளத்தை பார்வையிடவும் அந்த பகுதியில் ஊழியங்களை செய்யவும் மிஷனரி ஊழியத்தில் உள்ள சவால்களை அறிந்து கொள்ளவுமே நமது சபையை சார்ந்த சகோதரர்கள்
13 பேர் கொண்ட குழு சியோன் சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் அற்புதராஜ் சாமுவேல் அவர்கள் தலைமையில் கடந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதியன்று தமது பயணத்தை தொடர்ந்தது. ஏப்ரல் 30ஆம் தேதியன்று காலை ஜார்க்கண்ட் மாநிலத்தின் கட்டியா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கியது. காலை வேளையிலே சூரியன் தன் பிரகாசமிக்க கதிர்களை எங்கள் மேல் வீசினாலும் இன்னும் பாவ இருளை நீக்கும் கிறிஸ்து என்னும் மெய்யான ஒளி இந்த பகுதியில் வீசப்படாததையும், அங்கு எங்கள் கண்களை திருப்பும் இடமெல்லாம் ஒவ்வொரு வீடுகளிலும், கடைகளிலும், பொது இடங்களிலும், சாலை ஓரங்களிலும் விக்கிரகத்தின் கொடி சிவேரென்று பறந்து கொண்டிருப்பதே அதற்கு சான்றாகும். அந்த மெய்யான ஒளி வீசப்படாதா என்ற ஏக்கத்தோடு சகோதரர் கிருபாகரன், வின்னி கிருபாகரன் அவர்களின் பணித்தளத்தின் தலைமையிடமான பாலு என்கிற இடத்திற்கு சென்றடைந்தோம். அங்கு பிளஸட் ஃபெய்த் மிஷனால் உருவாக்கப்பட்ட சிறுவர் இல்லம் அமைந்திருந்தது. அதில் சுமார் 15க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் தங்க வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறார்கள். அங்கு சகோதரரின் குடும்பமும் அந்த சிறுவர் இல்லத்தில் பாதுகாக்கப்படும் பிள்ளைகளின் அளவற்ற அன்பும் எதிர்பார்ப்பற்ற கரிசனையும் உபசரிப்பும் எங்களை மிகவும் உற்சாகப்படுத்தியதுடன் எங்கள் ரயில் பயணத்தின் களைப்பையும் முற்றிலும் மறக்கவே செய்தது. ஊழிய பயணத்தில் உள்ள சவால்கள். ஏப்ரல் 30ஆம் தேதி முதல் மே 4ஆம் தேதி வரையிலான 5 நாள் ஊழிய பயணத்திலே ராஞ்சி, ராம்காட், பொக்காரோ, அசாரிபா, சத்ரா போன்ற 5 மாவட்டங்களில் உள்ள BFM-இன் பல்வேறு மிஷனரி தலங்களை காண சென்றோம். போகும் இடமெல்லாம் கரடு முரடான சாலைகள் வசதியற்ற மிகவும் செங்குத்தான ஆபத்தான காடுகளின் வழியாய் கடந்து சென்றோம். கொடிய வன விலங்குகளாகிய யானை, கழுதை புலி போன்ற வனவிலங்குகள் அதிகம் நடமாடக்கூடிய பகுதிகள் வழியாக பல இடங்களிலே சாலை வசதியின்றி தண்ணீரிலும் கற்பாறைகள் நிறைந்த இடங்களிலும் மணல் நிறைந்த இடங்களிலும் கடந்து சென்று மிஷனரி தலத்தை பார்வையிட சென்றோம். அங்கே BFM மிஷனரி ஸ்தாபனத்தின் ஒவ்வொரு பணித்தளத்தின் சபை ஆராதனைகளிலும் வீட்டு கூட்டங்களிலும் நம்முடைய சகோதரர்களும் தலைமை போதகர் பாஸ்டர் அற்புதராஜ் சாமுவேல் அவர்களும் வல்லமையாய் தேவ செய்தி அளித்து ஜனங்களை உற்சாகப்படுத்தினார்கள். ஜெப வேளையின் போது அநேகரை தேவன் பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி சுகமாக்கினார். அநேகர் தங்களுடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்ததை காண முடிந்தது. ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் தம்முடைய அற்புதமான வல்லமையை விளங்க பண்ணினதை கண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்தினோம். பணித்தள ஊழியர்களின் சாட்சியும் சவால்களும். ராம்காட் மாவட்டத்தில் கட்ரூ பகுதியில் BFM மிஷனரியாக பேடியா இன மக்கள் மத்தியில் ஊழியம் செய்யும் சகோதரர் மினுவேதியா, சகோதரர் ஜெயபிரகாஷ் அவர்களை பற்றியதான சாட்சியை சகோதரர் கிருபாகரன் மூலமாக கேட்டறிந்தோம். இவர்கள் இந்த பகுதியில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்வதனால் அந்த கிராமத்தினர் இவர்களுக்கு விரோதமாக எழும்பி இவர்களில் 5 பேரை ஒரு அறையில் பூட்டி வைத்து அடித்து சித்திரவதை செய்து துன்பப்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் இவர்களுடைய நிலங்களையும் அபகரித்துக் கொண்டார்கள். இப்படிப்பட்ட சவால் நிறைந்த இடங்களிலும் இவர்கள் விசுவாசத்தோடு தேவனுக்கென்று வைராக்கியமாக ஊழியம் செய்வதை கண்டு நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தினோம். மேலும் நமது சியோன் சபையின் கிளை சபை உள்ள அசாரிபா மாவட்டத்திற்கு வந்தடைந்தோம். அங்கே நமது சபையின் கிளை சபை ஊழியராக சகோதரர் விஜய் டிக்கா அவர்கள் ஊழியம் செய்து வருகிறார்கள். அவர்களுடைய ஆலய ஆராதனையிலே கலந்து கொண்டோம். அந்த ஊழியரோடு சத்ரா மாவட்டத்தில் பிளஸட் ஃபெய்த் மிஷன் ஊழியத்தின் மிஷனரிகளாக பணிபுரியும் சகோதரர் தினேஷ் மற்றும் சகோதரர் அமன் டோப்போ அவர்களையும் சந்தித்தோம். சகோதரர் அமன் டோப்போ அவர்கள் மாவோயிஸ்ட் தீவிரவாத இயக்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர். தேவன் எப்படி அவரை சந்தித்தார் என்றவருடைய சாட்சியை கண்ணீரோடு பகரும்போது தேவன் எப்படிப்பட்ட மகத்துவம் உள்ளவர் என்பதை நாங்கள் அவருடைய சாட்சியின் வாயிலாக அறிந்து கர்த்தரை முழு உள்ளத்தோடு கூட மகிமைப்படுத்தினோம்.
மேலும் சத்ரா மாவட்டத்தில் பிளஸட் ஃபெய்த் மிஷன் மிஷனரியாக பணிபுரியும் சகோதரர் தினேஷ் அவர்களும் தன்னுடைய சாட்சியை எங்களிடம் பகிர்ந்து கொண்டார். அவர் செய்கிற அந்த ஊழியத்தின் நிமித்தம் கிறிஸ்தவ விரோதிகளால் அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தையும் உபத்திரவத்தையும் எங்களிடம் கண்ணீரோடு பகிர்ந்து கொண்டார். அவர் கிறிஸ்தவ விரோதிகளால் அடித்து துன்புறுத்தப்பட்டதை வேதனையோடு கூட எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டார். மேலும் ராம்காட் மாவட்டத்தில் உள்ள ராஜ்ரோப்பா மற்றும் கடல்டி பகுதியில் பிஎஃப்எம் மிஷனரியாக பணிபுரியும் சகோதரர் சுக்தேவ் முர்மு, சகோதரர் சுனில் முர்மு அவர்களுடைய சாட்சியையும் சகோதரர் கிருபாகரன் மூலமாக அறிந்து கொண்டோம். சகோதரர் சுக்தேவ் முர்மு அவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், இந்த ஊழியம் செய்வது நிமித்தம் அவருடைய குடும்பத்தினரே அவருக்கு விரோதமாக எழும்பி அவரை அடித்து துன்புறுத்தி ஒரு அறையில் பூட்டி வைத்து சுற்றிலும் மிளகாய் மூட்டைகளை அடுக்கி தீப்பற்ற வைத்து விட்டனர். ஆனாலும் தேவன் இப்படிப்பட்ட உபத்திரவத்திலிருந்து அவரை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார் என்பதை சகோதரர் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம். பிரியமானவர்களே, இப்படி பிஎஃப்எம் மிஷனரி பணித்தளத்தில் உள்ள அநேக மிஷனரிகளுடைய சாட்சிகளும் அவருடைய சவால்களும் அவர்களுடைய அன்றாட ஊழியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளையும் கேட்கும் பொழுது நம்முடைய இருதயமும் உடைக்கப்படுவது உறுதியாகிறது. மேலும் மே 4ஆம் தேதி கடைசி நாளன்று பிஎஃப்எம் மிஷனரி ஸ்தாபனத்தின் தலைமையிடமாக இருக்கும் பாலு பகுதியில் உள்ள ஆலயத்தில் சகோதரர் கிருபாகரன் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆல் சர்ச்சஸ் கமிட்டி சார்பில் ஒரு போதகர்கள் கூடுகை ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அந்த கூடுகைக்கு 200-300 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து கூட போதகர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். அங்கு நமது சபையின் போதகர் பாஸ்டர் அற்பராஜ் சாமியல் அவர்கள் தேவ செய்தி அளித்து போதகர்களை உற்சாகப்படுத்தியது மட்டுமின்றி ஆத்துமாக்களை சபையை குறித்ததான ஊழியர்களின் உத்தரவாதத்தையும் குறித்து தெளிவாக விளக்கினார்கள். பிஎஃப்எம் மிஷனரி ஸ்தாபனத்தின் ஆலய கட்டுமான பணிகள் நடைபெறும் இடங்கள்: ராம்காட் மாவட்டத்தில் மேக்னா நகர் பகுதியிலே பிஎஃப்எம் மிஷனரி ஸ்தாபனத்தின் ஆலய கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் பொக்காரா மாவட்டத்தில் பாஸ்டர் லூகாஸ் டிட்டூஸ் பணிபுரியும் பணித்தளத்திலும் பிஎஃப்எம் மிஷனரி ஸ்தாபனத்தின் ஆலய கட்டுமான பணி முடிவடையாத நிலையில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கட்வா பகுதியில் பாஸ்டர் விஜய் கால்கோ அவர்கள் பணிபுரியும் பணித்தளத்திலும் பிஎஃப்எம் மிஷனரி ஸ்தாபனத்தின் ஆலய கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் ராஜ்ரோப்பா பகுதியிலும் பிஎஃப்எம் மிஷனரி ஸ்தாபனத்தின் ஆலய கட்டுமான பணி நடைபெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னும் எந்த பகுதியிலெல்லாம் ஆலய கட்டுமான பணிகளை விரிவாக்க இந்த ஸ்தாபனத்தார் வாஞ்சிக்கிறார்களோ அந்த பகுதி எல்லாவற்றிலும் தேவன் ஆலயங்களை கட்டி முடிக்க பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி தேவைகளை சந்திக்கும்படிக்கும் ஜெபித்துவிட்டு கடந்து வந்தோம். அதன் பின்பு பிஎஃப்எம் மிஷனரி இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதன் நோக்கத்தை அறிந்து கொள்ளவும் மிஷனரி ஊழியத்தின் சவால்களையும் எதிர்ப்புகளையும் தேவைகளையும் அறிந்து கொள்ள சகோதரர் கிருபாகரன், சகோதரர் வின்னி கிருபாகரன் அவர்களின் சாட்சியை கேட்டோம். அந்த சாட்சியை கேட்கும் போதே எங்களையும் அறியாமல் கேட்ட ஒவ்வொருவரின் உள்ளம் உடைந்து கண்கள் எல்லாம் கண்ணீரினால் குளமாயின. உதாரணமாக, இவர்கள் இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதல் முறையாக கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஊழியத்திற்கு வந்த பொழுது இவர்கள் இயேசுவை பிரசங்கித்த பொழுது, இயேசு உங்களுக்கு விடுதலை தருகிறவர், இயேசு உங்களுக்கு வாழ்வை அளிக்கிறவர், இயேசு உங்களை வியாதியிலிருந்து சுகமாக்குவார் என்று இவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அதில் சில ஜனங்கள் இவர்களிடம் வந்து, ஐயா, அந்த இயேசுவை நாங்கள் பார்க்க முடியுமா? அந்த இயேசு எப்பொழுது இந்த ஜார்க்கண்ட் பகுதிக்கு வருவார்? எங்களுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்காதா? வாங்கி தருவீர்களா என்று வேதனையோடு இயேசு யாரென்றே தெரியாமல் ஒரு சிலர் இவர்களை அணுகிய போதுதான், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியிடம் வேதனையோடு சொன்ன அந்த வார்த்தை
இன்றும் நம் உள்ளத்தை உடைக்கவில்லையோ? இப்படிப்பட்ட ஜனங்களை காணும்போது நம்முடைய இருதயமும் உடைந்து விடாதோ? இந்த சம்பவமும் இவர்களின் ஊழியம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தொடங்குவதற்கு ஒரு காரணமாயிருந்தது. மேலும் இவர்கள் இருக்கும் பாலு என்கிற பகுதியை சுற்றி சுமார் 100 கிராமங்களுக்கு மேலாக ஆலயங்களோ, ஆராதிக்கிறதற்கு சபைகளோ, இயேசுவை அறிவிக்கிறதற்கு ஊழியங்களோ இல்லையம்மா. இப்படி இம்மாநிலத்தில் ஆயிரக்கணக்கான கிராமங்களில் இயேசு இன்னும் அறிவிக்கப்படவில்லையே, ஆராதிக்கிற சபைகள் இல்லையே, சுவிசேஷிக்கிற ஊழியர்களும் இல்லையே. இவர்களின் சாட்சியை கேட்ட நாம் இன்னும் தேவனுக்காக எதையாகிலும் செய்துவிட வேண்டும் என்ற தனியாத உள்ளத்தின் வேட்கையோடும், ஒரு உறுதியோடு, ஒரு உண்மையான ஆத்தும பாரத்துடன், ஒரு திட்டமான தரிசனத்துடன் பரமனின் உன்னத பணியில் எங்களையும் உடைத்து அர்ப்பணித்திட வேண்டும் என்ற முடிவோடு சந்திக்கப்படாத இப்பகுதி மக்களின் பாவ இருள் நிறைந்த வாழ்க்கையை மெய்யான ஒளியை ஏற்றிட வேண்டும் என்ற முனைப்போடு, விசுவாசத்தோடு, உறுதியோடு, உற்சாகத்தோடு அதி தீவிரமாய் பணியாற்றும் சகோதரர் கிருபாகரன், சகோதரி வின்னி கிருபாகரன் அவர்களோடு இணைந்து உன்னதரின் உன்னத பணியை நிறைவேற்றுவோம் என்ற முடிவோடு அங்கிருந்து புறப்பட்டோம் நமது சென்னையை நோக்கி. இதை பார்த்து கொண்டிருக்கிறதான அருமையான தேவஜனமே, ரோமர் 10:14-15 வசனத்தில் சொல்லப்பட்டதின்படியே அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள்! எனவே இத்தகைய ஜனங்களின் தேவையை புரிந்து தேவனுக்காக இன்னும் உற்சாகத்தோடு செயல்பட, மிஷனரி ஊழியத்திற்காக ஜெபிக்க, தோள் கொடுத்து தாங்க கல்வாரி நாயகனின் சிலுவை இரத்தம் இப்பகுதியில் தெளிக்கப்பட்ட ஜனங்களை தொட்டுவிட, சத்துருவின் தலை நசுக்கப்பட, இந்த தேசம் ஒரு மாபெரும் எழுப்புதலை சந்தித்துவிட, தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகிவிட, இவர்களோடு நாமும் இணைந்து செயல்பட நாமும் நம்மை அர்ப்பணிப்போம். இவர்களுக்காக தினமும் நமது முழங்கால்களை முடக்குவோம், செயல்படுவோம், தேசத்தை கர்த்தருக்கு சொந்தமாக்குவோம். கர்த்தர் தாம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாக்கியமான சேவையிதே, பாதம் பணிந்தே செய்திடுவே. பாக்கியமான சேவையிதே, பாதம் பணிந்தே செய்திடுவே. ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே. அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே. அழைத்தீ